வெரி குட் மார்னிங். நான் கீதா மணிச்சந்தர், வயது 65+. முதற்கண் பூர்ண சக்தி ஃபவுண்டர் உஷா மேடம் அவங்க என்டையர் டீமுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை புட்டிங் திஸ் டிஸ்க்ளைமர் இன் பிளேஸ். இந்த ஒரு சின்ன பேட்டி வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியோ ஏதோ பேசுறதுக்காக இல்லை. If I can inspire at least one person or a few senior citizens who follow Purna Shakti to inspire them and tell them about the importance of fitness. இந்த 60க்கு வயதுக்கு மேலே தான் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நம்ம ஏஜ் குரூப்பில் உள்ளவா எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த அட்டெம்ப்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் வந்து 2024 மார்ச்ல ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு வயது 63. இப்போ 2.25 வருஷமா ஓடிட்டு இருக்கேன். ஆஸ் அ ரன்னர் நாங்கள் வந்து சில பேர் வந்து ஸ்பீட் வாக்கிங் ஒரு குரூப்பாகவும் போவோம். பலவிதமான விஷயங்கள் பற்றி பேசிட்டு போவோம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். Women have this tendency. நான் என்னோட ஜெண்டர் பற்றி பேசுகிறேன். வெளியில் காலை வேளையில் வாக் பண்ணும்போதோ இல்லை ஈவினிங் லேட் நைட் வாக் பண்ணும்போதோ வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலையை பண்ணணும் அந்த வேலையை பண்ணணும், காத்தால ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிக்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். வெளியில் வாக்கிங்னா கிளம்பியாச்சுன்னா வீட்டை பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ வாக்கிங் ஐ வில் சே வித் அத்தாரிட்டி தட் இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். மலை ஏறுறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல்டுகெதர். அது வந்து ஒரு சமதளத்தில் ஓடுற மாதிரி கிடையாது. மலை ஏறத்துக்கு முன்னாடி நம்மளோட ஈகோங்கிறத முழுசாக கழட்டி வச்சிடணும். ட்ரைனிங் பண்ணணும். மலை அப்படியே சடனாக அதுவும் 65 வயசில் ஏற முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எங்களோட 10 மாடி கட்டிடம் காத்தால 3 வாட்டி ஏறி இறங்குவேன், திருப்பி ஈவினிங் அந்த மாதிரி ஏறி இறங்குவேன். தி அதர் ஆப்ஷன் ஃப்ளைஓவரில் ஏறி ஓடுறது. ஆனால் ஃப்ளைஓவரில் காலை வேளையிலேயே டிராஃபிக் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் அந்த மாடிப்படி ஏறி 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 பழகினேன். மலை ஏறும்போதும் சரி, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஹாஃப் மேரத்தன் அதுக்கு மேலே ஓடும்போதும் சரி, பிராணாயாமா யூஸ் பண்ணியே ஆகணும். திஸ் பிங்காத்தான் இஸ் ஆல் அபவுட் விமென். விமென் மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சென்னையில் கிட்டத்தட்ட 4000 பேர் ஓடினான். 8 வயசுலேருந்து 70, 75, மேபி 80 இயர்ஸ் ஆல்சோ. பட் ஒரு 50 கிலோமீட்டர் இந்த அன்னைக்கு அடித்த வெயிலில் I was not confident about managing in a Madisar Podava or a regular saree, that much more difficult. So I politely declined. நான் வந்து ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் மடிசார் புடவையில். soon after I completed my first 10K. This was in August 2024. It was just a 3-kilometer joyful fun run. So I participated in that. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. For women to run in a saree, it's a glorious moment actually. I feel that all of us should experience this in our lifetime at some point or the other. So I hope that with more and more such runs, Chennailayum saree run will become popular in due course of time. சின்ன வயசுக்காரங்களுக்கும் சரி, என்ன மாதிரி 63 வயசில் ரன்னிங்கிற என்டியூரன்ஸ் ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, we are very prone to injuries. அதுக்கு தகுந்த ட்ரைனிங் எடுக்காமல் ஓட பார்த்தோம்னா ஃபஸ்ட் வீக்லேயே கேரண்டீட் இன்ஜுரிஸ் ஆகும். எங்களுக்கு எப்படின்னா, இப்போது ட்ரீம் ரன்னர்ஸும் சரி, நம்ம சென்னையில் இன்னொரு மேஜர் குரூப் ஆஃப் ரன்னர்ஸ் இருக்காங்க, சென்னை ரன்னர்ஸ். வாரம் அந்த பெசன் நகர் பீச்சில் ஒரு லேம்ப் போஸ்ட்லேருந்து இன்னொரு லேம்ப் போஸ்ட்டு 100 மீட்டர் அந்த மாதிரி நடக்க வைப்பாங்க. மெதுவாக தான் ஸ்லோவாக எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த 4 மாத ட்ரைனிங் வெரி சயின்டிஃபிக்கலி ஸ்ட்ரக்சர்ட் க்யூரேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது இல்லாமல் ஓட முடியாது. வாரத்தில் 2 நாள் கோச் வருவாங்க. 2 கோச் வந்து ஹோல் பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பர் பாடி, லோவர் பாடி, கோர் ஸ்ட்ரென்தனிங். அதுக்கு வந்து டம்பல் வச்சுப்போம், ஆங்கிள் வெயிட்ஸ் வச்சுப்போம், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், டெரா பேண்ட் வச்சுப்போம்.
ட்ரைனிங் இல்லாம தயவு செய்து யாரும் ஓடுறதுக்கு ட்ரையே பண்ணாதீங்க. Because we have to be injury free and enjoy the process of running or walking. जीने की असली उम्र तो 60 है, बुढ़ापे में ही असली ठाठ है. Yes, life begins anew at age 60. அது சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லுவோமோ, இன்னொரு பேரு கூட இருக்கு, மேபி இட்ஸ் அன் யூஃபமிசம், சில்வர்ஸ். சில குரூப்ல அது பேரு சில்வர்ஸ். பட் நிறைய விஷயம் சாதிக்கிறதுக்கு இருக்கு. சட்டத்தினால நம்ம வந்து we are employed, நம்மள 58, 60ல ரிட்டையர் பண்ணிடுறாங்க. RETIRE. அப்புறமா நம்ம கையில தான் இருக்கு டு ரீஇன்வென்ட் ourselves and to retire. RETYRE. எனக்கு வந்து வயசானா நம்ம என்ன தெரியுமா, நம்மளுக்கு ஸ்பீட் இம்பார்ட்டன்ட் இல்ல, காம்படிஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல. ரெசிலியன்ஸ் ஓவர் ரெஸ்ட், ஸ்ட்ரென்த் ஓவர் ஃப்ரெஜிலிட்டி. இப்போ எல்லாருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்கா, இங்க தனியா இருக்கும். ஒரு சோர்வு, ஒரு மனச்சோர்வு, ஒரு டிப்ரெஷன், இது எதுக்குமே இடம் கொடுக்காம இருக்கணும்னா we have to keep ourselves engaged in different activities. அப்பதான் வெளிநாட்டுல இருக்கிற நம்ம குழந்தைகளும் நம்மளை பத்தி ரொம்ப கவலைப்படாம நிம்மதியா இருக்கும். Every senior honest appeal to all of you is to keep yourself engaged so that each one of us can inspire many people. And if I can inspire a few people to take up some activity, மனசுல புத்துணர்ச்சி இருந்தா உடம்புலயும் வரும், உடம்புல புத்துணர்ச்சி இருந்தா மனசுலயும். they are interdependent. எல்லா ஹார்மோன்ஸும் என்டார்ஃபின்ஸ் ஃப்ரீயா கிடைக்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில. ஸோ தயவு செய்து 60 ஆயிரத்தேன்னு மனசோர்வு வேண்டாம். புத்துணர்ச்சியோட நடாங்கோ, ஓடுங்கோ, சுதந்திர பறவைகளா பறாங்க. தேங்க்யூ. Book now in Vedanta Ananta at Chengalpattu, Chennai for a peaceful life. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.